முதல்ல ஏன் கடவுளை சந்திக்கணும், கடவுளை பார்க்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும்னா அதுக்கு என்ன காரணங்கிறதே முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்க யாருன்னு தெரியணும். நீங்க யாரு? நீங்க யாரு சொல்லுங்க. நீங்க யாருன்னு. எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் தினேஷ். வேற யாரெல்லாம் பசங்க வச்ச பேரு? பசங்க அந்த பேரே சுருக்கி சுருக்கி கொடுப்பேன், டேனி. அப்புறம் வேற என்ன சொல்லுவீங்க? அவ்வளோதானா? நீங்க யாரு? அவருக்கு பேரும் தெரியல, விட்டுருங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் கேட்டாச்சுன்னா எல்லாரும் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, என் பேர் இன்ன பேர், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், எங்கள் அப்பா அம்மா என்னாரு, நான் இந்த ஊரில் இருக்கிறேன், இன்ன வேலை பார்க்குறேன். இது ஜென்ரலாக இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை. அதுக்கு மேல் என்ன சொல்லலாம்? நாம் எல்லாருமே மனிதர்கள், அவ்வளோதானே. பொதுவாக நம்ம பற்றி எல்லாரையும் பொதுவாக சொல்லணும்னா நம்ம எல்லாரும் மனிதர்கள். அந்த மனிதர்கள்ங்கிற அந்த நிலையை விட இன்னும் உயர்வாட்டு என்ன சொல்லலாம்? மனிதர்களில் கூட ஆண் பெண் வித்தியாசம், அந்த வித்தியாசம் கூட இல்லாமல் ஒரே வார்த்தையில் நம்ம எல்லாரும் எப்படி சொல்லலாம்? ஆன்மாக்கள்னு சொல்லலாம். நாம் எல்லாருமே ஜீவாத்மாக்கள், அப்படிதானே. ஆன்மாவுக்கு வந்து ஆண் பெண்கிற பேதம் கிடையாது. மனிதர்கள்னு வரும்போது ஆண் பெண் இருக்கு. அதுக்கு கீழ்நிலையில் வரும்போது நான் இந்த நாட்டில் உள்ளவன், இந்த ஊரில் உள்ளவன், இன்ன பேர், இன்னாருக்கு மகன், எல்லாம் கீழ்நிலைக்கு வர வரதான் பேதங்கள். மேல்நிலைக்கு போக போக எல்லாரும் ஒன்று தான். அப்போ இன்னைக்கு உலகத்தில் அவ்வளோ பேருக்கும் ஒரே பேர் என்னது? எல்லாருமே ஆத்மாக்கள், ஜீவாத்மாக்கள். இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாத்தையும் படைச்சது யாரு? உங்களையெல்லாம் படைச்சது யாரு? உங்களை படைச்சது யாரு? சொல்லிக்கிறாங்கல்ல. அப்போ உங்க அம்மா அப்பா அவங்கள படைக்கலையா? அப்ப யார் படைச்சா? அது எப்படி? ஒன்றும் இல்லை, கடவுள் படைச்சிருக்கணும், இல்லாட்டா அம்மா அப்பா படைச்சிருக்கணும். யார் படைச்சாங்க அவங்கள? அம்மா அப்பா தான். அப்புறம் கடவுளுக்கு என்ன வேலை? அவங்களுக்கு அந்த கடவுள் துணை வேணும்ல. எதுக்கு துணை வேணும்? நம்மளுக்கு உயிர் கொடுத்து. அப்ப நம்மளை படைச்சது யாரு? கடவுள் தான் எல்லாத்துக்கும். அப்பா அப்பா அம்மா இல்லையா? புரியுதா? நம்மளை படைச்சது நம்மளே இல்லை, எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் யோனி பேதங்களுள்ள எல்லா ஜீவராசிகளையும் படைத்தது இறைவன். அப்பா அம்மா நமக்கு அப்ப என்ன கொடுத்தாங்க? இந்த சரீரத்தை மட்டும்தான் கொடுத்தாங்க. அப்பா அம்மா நினைச்சு ஒரு குழந்தைய பெற முடியுமா? ஒரு ஆண் பெண் கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்தை பெற முடியுமா? எத்தனை பேர் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க? அப்ப முடியாது இல்லவா? குழந்தை இல்லாம எத்தனை தம்பதிகள் இருக்கிறாங்க? அப்போ ஒரு ஆண் நினைச்சாலோ ஒரு பெண் நினைச்சாலோ குழந்தை பெற முடியாது. இறைவன் கொடுக்கணும். நம்மளை படைத்தது இறைவன் தான். நம்ம மட்டும் இல்லை, எறும்பு முதல் யானை வரை மனிதர்களை, இன்னும் உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் படைத்தது இறைவன். அவன் படைத்தது மட்டும் இல்லை, அவனே ஜீவாத்மாவாக நமக்குள்ள வந்து இருக்கவும் செய்யலாம். அந்த பரமாத்மாவுடைய அம்சம்தான், அந்த பரமாத்மாவாகிய இறைவனுடைய பிள்ளை தான் நாம் எல்லாரும். புரியுதா? உங்களை படைச்சது, உங்களை பெற்றது உங்கள் அப்பா அம்மா இல்லை. அப்பா அம்மா கொடுத்தது வெறும் பிண்ட உற்பத்தி, பிண்ட சரீரம் மட்டும்தான். இந்த பிண்ட சரீரத்துக்கு உள்ளார உயிர் கொடுக்கிறது இறைவன். நமக்கு உயிர் கொடுத்தான் இறைவனை, அவனை தெரிஞ்சுக்கிடாண்டாமா? அதுக்கு தான் அவனை தெரிஞ்சுக்கணும். வெறும் சரீரத்தை கொடுத்த அப்பா அம்மாவை கண் கண்ட தெய்வம்னு சொல்லிட்டு போத்திக்கிட்டு இருக்கீங்களே, அப்போ உயிரை கொடுத்த இறைவனை நம்ம எப்படி போற்றணும்? அந்த கண்கண்ட தெய்வத்திலேயே பொருள் இருக்கு. அப்பா அம்மா வந்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், கண்கண்ட தெய்வம்னு சொல்றீங்க. நமக்கு உயிர் கொடுத்த இறைவன் தான் கண் கண்ட தெய்வம், கண்ணிலேயே இருக்கக்கூடிய தெய்வம். அதை தெரிஞ்சுக்கிடணும்.
அதுக்கு தான் இறைவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் அப்பா அம்மாவை தெரியும். தெரியுமா? உங்கள் அப்பா அம்மா யாரெல்லாம் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியுமாம்மா? எப்படி தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. உங்கள் அப்பா அம்மா யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. நீங்கள் குழந்தையா பிறந்தீங்க. உலகத்தில் எல்லாருமே குழந்தையா தான் பிறக்கிறோம். அப்படிதானே? பிறக்கும்போது யாருக்கு என்ன தெரியும்? எந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்பா அம்மா யாருன்னு தெரியுமா அந்த குழந்தைக்கு? நீங்கள் பிறக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களை ஆஸ்பத்திரியில் 2-3 பொம்பளையில் ஒரே நேரத்தில் பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் பிரசவம் நடக்கும். நர்ஸ் எல்லா குழந்தையும் போட்டு ஒன்றிச்சான் போட்டு குளிப்பாட்டி எடுத்து கொண்டு விடுவாங்க. அந்த குழந்தை இந்த குழந்தை மாற்றி மாற்றி வந்துட்டுன்னு வச்சுருங்க. வந்திருக்கு, அப்படி எவ்வளோ நடந்திருக்கு. அப்போ எந்த குழந்தைக்கு எந்த தாயின்னு ஒருத்தருக்கும் தெரியாது. நர்ஸ் மாற்றிட்டாங்கன்னா அவங்க தெரியாமல் செய்தாலே போச்சு. பெத்த தாய்க்கும் தெரியாது இது என் பிள்ளைன்னு. ஒரு சிலர் தான் அறிஞ்சிக்க முடியும், பார்க்க முடியும். யாருக்குமே குழந்தைகளுக்கு நிச்சயமா தெரியாது. அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர சொல்றா, ஒரு பொம்பளை சொல்லு நான் தான் அம்மா, அம்மா சொல்லுங்கிறாங்க. நான் தான் அப்பா, அப்பா சொல்லு, அம்மா அப்பான்னு அவங்க சொல்லி 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 தான் நம்மளை வளர்க்குறாங்க. அப்படி தானே வளர்ந்தீங்க? ஏதோ ஒரு பொம்பளை சொல்றாங்க, நம்ம அம்மான்னு நினச்சிட்டு இருக்கோம், நம்பிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆள் சொல்றாரு அப்பான்னு சொல்றாரு, நம்ம அப்பான்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதானே? இதுதான் எல்லாருக்கும். இதுக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது. ஒருத்தருக்குமே ஒருத்தரையும் தெரியாது. சொல்றாங்க, நம்புறோம், வாழ்கிறோம். இப்போ நமக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், வாழ்கிறோம், நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. இப்போ அநாத இல்லத்தில் எவ்வளோ குழந்தைகள் இருக்கு? அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்காங்களா? நமக்கும் அநாத இல்லத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு தெரியல, நமக்கு தெரியுது. அவ்வளோதான். எல்லாரும் ஒரே ரகம்தான். நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம், இன்னார் அப்பா இன்னார் அம்மான்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அது கூட தெரியாது, சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இவ்வளோதான் வித்தியாசம். குழந்தைகள் எல்லாருமே சமம், எல்லாரும் ஒன்று தான். எல்லாருமே இறைவனுடைய படைப்பு தான். நம்ம எல்லாருக்கும் அம்மாவும் அப்பாவும் இறைவன் தான். அதனால தான் அம்மையப்பன்னு சொன்னாங்க இறைவனை. அம்மா வேற அப்பா வேற இங்கே உலகத்தில் தனியாக இருக்கிறாங்க. உடல் கொடுத்தவங்க. உயிர் கொடுத்த இறைவன் ஒருவன் தான். அவன் தான் அம்மா, அவன் தான் அப்பா. அதனால தான் அம்மையப்பன்னு சேர்த்து சொன்னாங்க. அப்போ அந்த உயிர் கொடுத்த இறைவனை, உடல் கொடுத்த தாய் தந்தையும் தெரிஞ்சிருக்கிறோம், அது கூட சொல்லி தான் தெரியும், தெரியாது, நம்பிக்கை. அப்போ அதே மாதிரி உயிர் கொடுத்த அந்த இறைவனை நம்பி இருக்கிறோம், பார்க்காண்டாமா, தெரிஞ்சுக்கிட்டாண்டாமா. இப்போ உங்களுக்கு எது முக்கியம்? உயிர் தானே முக்கியம். உயிர் இருக்கிறதுனால தானே வாழ்கிறோம். உயிர் இல்லாட்டா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ உயிர் இருந்தால் தான் வாழ்க்கையே. அப்போ முக்கியமானது நமக்கு உயிர் தானே. அப்போ அந்த உயிரை கொடுத்த இறைவனை நாம் தெரிஞ்சுக்கிட வேணுமா வேண்டாமா? நம்ம மனிதனாக பிறந்திருக்கிறோம், நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறான் இறைவன். அவனை பற்றி தெரிஞ்சுக்கிடலன்னா அப்புறம் இது என்ன வாழ்க்கை? அதுக்கு தான் பெரியவங்க எல்லாரும் சொன்னாங்க, நீ யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ. நாம யாரு? நாம ஒரு ஆன்மா, ஜீவாத்மா. நம்மளை படைத்தது யாரு? அந்த பரமாத்மா, இறைவன். நமக்கு உயிர் கொடுத்தது இறைவன், அந்த பரமாத்மா. அந்த பரமாத்மாவால் படைக்கப்பட்டவர்கள் தான் நாம் எல்லாருமே ஜீவாத்மாக்கள். அப்போ நம்முடைய அம்மையப்பனை நாம் தெரிஞ்சுக்கிட வேண்டாமா? அதுக்குத்தான் நம்ம பிறந்திருக்கிறோம். நம்மை பெற்றவன் யாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழ்கிறோம், இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், இது எங்கே போய் முடியுது, இதெல்லாம் என்னது, இது ஒன்றுமே தெரியாமல் தானே வாழ்கிறோம். ஏன் பிறந்தீங்க தெரியாது, எதுக்கு பிறந்தோம் தெரியாது, எப்படி பிறந்தோம் தெரியாது, எதுக்கு வாழ்கிறீங்க
அதுவும் தெரியாது. படைச்சவன் யாரு தெரியாது. என்னதான் தெரியும் உங்களுக்கு? ஒண்ணுமே தெரியாது. பிறந்ததுலேருந்து அம்மா ஒன்று சொன்னா, அப்பா ஒன்று சொன்னா, அப்புறம் அண்ணன் தம்பிகளோ அக்கா தங்கச்சிகளோ சொந்த பந்தங்களோ, அப்புறம் 5 வயசானா பள்ளிக்கூடத்தில் ஒன்று சேர்த்தாங்க. அங்கே எத்தனையோ வாத்தியார்கள் யார் யாரெல்லாமோ என்னென்ன இல்லாமோ சொல்லி வச்சாங்க. அதை கேட்டுக்கிட்டு தானே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படிதானா? இப்படி அடுத்தவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு தான் இவ்வளவு நாளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. பொம்பளை பிள்ளையா இருந்தால் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வளர்க்குறாங்க. அப்புறம் நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? எவனையோ ஒருத்தரை கூட்டி வந்து இவன் தான் அவன் புருஷன் போன்னு சொல்லி கை கழுவி விட்டுருவாங்க. அப்படிதானா? அப்படித்தானே செய்தாங்க. 20 வருஷம் பெற்று வளர்த்து பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த நம்ம பிள்ளைய எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இவன் தான் அவன் புருஷன், இனி அவன் காலமெல்லாம் அவன் தான் உறங்கிடலாம் போன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சமாவது ஈவு இறக்க அன்புலாம் இருக்கா? எல்லாரையும் குழப்பி விடுங்க. அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாரு. பெற்றவங்களும் சொந்தம் கிடையாது, பெற்றவங்கன்னு சொல்லிக்கக்கூடியவங்களும் சொந்தம் கிடையாது. யாருமே சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை. அப்படிதானா? குழந்தை பிறந்த உடனே தொட்டில் போட்டு ஆட்டுறீங்களா? என்ன சொல்லி ஆட்டுவீங்க? ஆரோ பாடுவீங்களா? ஆர் யார் யாரோ, யார் இவரோ, ஏன் இங்கு வந்து பிறந்தாரோன்னு தானே பாட்டு படிக்கிறோம். தாயும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. யார் யாரோ எவனோ ஒருத்தனுக்கு வந்து பிறந்திருக்கான் பிள்ளையாட்டு. அப்படிதான் சொல்லி எல்லாரும் பாராட்டுறோம், சீராட்டுறோம், தொட்டில் ஆறார பாடுறோம். இது தத்துவம். இதுதான் காலங்காலமாக நம்ம நாட்டில் வழங்கி வரக்கூடிய சாதாரண விஷயம். பிறக்கிறதுலே இருந்து ஞானத்தை சொல்லி சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்ம நாட்டில். யாரும் சிந்திக்கிறது இல்லை, அவ்வளோதான் விஷயம். தாலாட்டு பாட்டை யாரும் சிந்திச்சாச்சுன்னா அப்பவுமே ஞானம் கிடைச்சிரும். அப்போ நம்ம யாரு 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 யாருக்கு சொந்தம்? ஒருத்தருமே ஒருத்தருக்கும் சொந்தம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரே சொந்தம் இறைவன் மட்டும்தான். அப்பா அம்மா எவ்வளோ நாள் நம்ம கூட இருப்பாங்க? பொம்பளை பிள்ளையில இருந்தால் கல்யாணம் கழிஞ்சோ முடிஞ்சு, ஆம்பளை பிள்ளைகளுக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான். கல்யாணம் பண்ணி அதோடைய ஜாலி முடிஞ்சு அதுக்கப்புறம் வச்சு கட்டி அழுகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம கல்யாணம் கழிச்சாச்சுன்னா அவங்க தனித்தனி குடும்பம் போயிட வேண்டிதான். நீயாச்சு உன் பொண்டாட்டி பிள்ளைகளாச்சு பார்த்துக்கோ, வாழு போ. அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஏன் இப்படி நடக்கணும்? ஏன் இப்படி செய்யணும்? அப்போ இந்த வாழ்க்கை இப்படி போகுது, எல்லாரும் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி வாழணும்? நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிடணும்? எப்படி இருந்தால் நல்லா இருக்கலாம்? இதுதானே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். நல்லா இருக்கணும். பிறந்திருக்கிறோம், எப்படி பிறந்தோம் ஏன் பிறந்தோம்னு தெரியாது. பிறந்தாச்சு, சந்தோஷமா நல்லபடியாக இருப்போம். அதுதான் புத்திசாலித்தனம். மனுஷனாக பிறந்திருக்கிறோம், சரி நல்லபடியாக நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிடுவோம், நல்லபடியாக வாழ்வோம். அப்போ அப்படி வரணும்னா நம்ம எப்படி இருக்கணும்னு தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. ஒழுக்கமாயிரி, நீதி நெறியோடு வாழு, எந்த கெட்ட பழக்க வழக்கத்துக்கும் அடிமையாகாத, நல்லவனாயிரி. அப்படி இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்திக்கிட்டா நீனும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழலாம். இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிகிறது இல்லை, அதுக்கும் மேல் இருக்கு. நீ எங்கேருந்து பிறந்தையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இனி எங்கே போகணுமோ அதையும் புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கலாம். இதுதான் ஞானம், இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் ஞானம்னா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு காவி கொடுத்துக்கிட்டு காட்டுக்கு ஓடுறது இல்லை. மனிதனாக பிறந்த நாம இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் நல்லா வாழலாமோ அதை தெரிந்து நம்மளை நெறிப்படுத்திக்கிட்டு நல்லபடியாக வாழ்கிறது தான் ஆன்மீகம், ஞானம். இந்த உலகத்திலே நாமும் வாழ்ந்து நம்மை சார்ந்தவங்களையும் வாழ வச்சு நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் பிறந்திருக்கிறோம். அதை நெறிப்படுத்திக்கிறது தான் ஆத்ம ஞானம். காட்டுக்கு ஓடுறது இல்லை, சன்னியாசி ஆகிறது இல்லை, எல்லாத்தையும் விட்டு ஓடுறது இல்லை ஞானம்.
எல்லாரையும் விட சிறப்பாக வாழ்கிறதுக்கு வழிகாட்டுறது தான் ஞானம்.